ரூ. 200 பணத்திற்கும் ஒரே ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் வறண்ட நாக்கோடும் கொளுத்தும் கொடும் வெயிலின் உயிரையும் இழக்க தயாராகி போன ஒரு சமூகத்தின் புரட்சி எங்கனம் வெடிக்கும். அயோக்கியன் என்று தெரிந்த பின்னும் அவனுக்கு ஆராத்தி எடுத்து ஆராத்தி தட்டில் விழப்போகும் சில்லறை பணத்திற்காக பல்லிழித்து நிற்கும் ஒரு சமூகத்தின் மாற்றம் எங்கனம் சாத்தியம்? எத்தனை கொடுமைகள் இழைத்தாலும் அதனையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் சின்னங்களை மட்டுமே பார்த்து வாக்களிக்கும் ஒரு சமூகத்தில் மாற்றம் எப்படி நடக்கும்? படித்தவன் சூதும் பாவமும் செய்கின்ற சமூகத்தில் முன்னேற்றம் எந்த வழியில் வந்து சேரும்? என் அப்பா அந்த கட்சி, என் தாத்தா இந்த கட்சி, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று அப்பன் வெட்டிய கிணற்றில் உப்பு தண்ணீர் குடிக்கின்ற மகன்கள் இருக்கிற தேசத்தில் புதிய மலர்ச்சி எப்படி உருவாகும்? நமது தாத்தனும் அப்பனும் பாடுபட்டு வளர்த்த கட்சியில் தலைவர்களின் குடும்ப சொத்தாகி போனதின் சூது தெரியாமல் வாழ்க கோஷங்களை வாய்க்கிளிய எழுப்பும் மகன்கள் இருக்கின்ற நாட்டில் எப்படி மாற்றம் சாத்தியமாகும்? கட்சி எது, சின்னம் எது, தலைவர் யார், எது சரியான பாதை என்ற அடிப்படை அரசியலில் அறிவு கூட இல்லாத பொறியியல் பட்டதாரிகள் மலிந்த இளைய தலைமுறையினரால் எப்படி மாற்றம் வந்து சேரும்? தேர்தல் என்றால் ஒரு நாள் விடுமுறை என்று வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் விடுமுறை கொண்டாடுகிற தேசத்தில் புதிய அரசு எப்படி சாத்தியமாகும்? எமது மக்கள் எப்பொழுதும் தற்காலிக சுகங்களிலே நிறைவடைந்து விடுபவர்களாக இருக்கின்ற வரையிலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே போவதில்லை. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். மக்களின் தரத்திற்கு தக்கபடிதான் அரசு அமையும். இதில் நாம் நியாயத்தினை எதிர்பார்ப்பது மிக அபத்தமானது.